பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தையினாலே உலகத்தையே உண்டாக்கினார். நாம் காண்கிற உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. வெளிச்சம் ஒரே நாளில் உண்டாச்சு. அதை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொன்றையும் உண்டாக்கினார். நாம் இன்னைக்கு ருசிக்கிற சாப்பிட்ற காய்கறியிலிருந்து பழத்திலிருந்து விதை தரக்கூடிய எல்லா பூண்டுகளையும் ஒரு வார்த்தையினால தான் உருவாக்கினார். இந்த வார்த்தையினால உருவாக்கின தேவன், ஆதியாகமம், உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் மனிதனையும் வார்த்தையிலே அவர் சொல்லித்தான் உருவாக்கினார். அதன் பிறகுதான் மண்ணை எடுத்தார், பிசைந்தார், அதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்தார், மனிதனை வணைந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். எல்லாரும் உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், ஒரு வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஐயா மாறாவில், அந்த மாறாவில் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவில் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஐயா தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். தீராத வியாதி எல்லாம் மாறாமல் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், நம்ம துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,
எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார். நாம சொல்லப்போனா அனுபவிக்கிற, சாப்பிட்ற, உபயோகப்படுத்துகிற எல்லாவற்றையும் ஒவ்வொரு வார்த்தையினாலே படைத்தார். ஏன்னா பூமி அப்போ எப்படி இருந்துச்சு? ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியின் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி இருந்த உலகத்தை பூமிக்கு, வெட்டாந்தரைக்கு பூமியின் பேர் வச்சு, ஆகாய விரிவுக்கு என்ன செஞ்சார்? வானம்னு பேரிட்டார். உதாரணமா பாருங்க, அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். அது என்னது? விதையை பிறப்பிக்கணும். இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடுறோம், உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? விதை இருக்கு. கொய்யாப்பழம் சாப்பிடுறோம், அதுக்குள்ள என்ன இருக்கு? விதை இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் அதனுடைய வித்தையும் வைத்து அழகா எழுதியிருக்காரு. வாசிங்க. புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய மாம்பழ விதை தான் இருக்கும். தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படி. ஏன்னா இன்னைக்கு ஒட்டு மாம்பழம், இமாமஸ், மாம்பழ சீசன்ல வராத மாம்பழமே கிடையாது. மல்கோவா என்னென்னமோ சொல்றோம். எல்லா மாம்பழத்தையும் உண்டாக்கி அந்தந்த விதை அதுக்குள்ளேயே கத்தர் வைத்தார். கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். ஒரே வார்த்தை தான். எல்லாம் முளைச்சிருங்க. அடுத்த நிமிஷம் என்னாச்சு? அது அப்படியே ஆயிற்று. ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். அதனாலதான் சாமுவேல் அன்னைக்கு கேட்டா, ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எனக்கு கண்வானுடைய. ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க, 25ஆம் வசனத்துல வாசிங்க. மிக அழகான. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அதுல உண்டானதான் என்னது? சர்ப்பமும். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தேவன் அது நல்லது என்றுதான் முதல்ல கண்டார். பின்பு தேவன் இதெல்லாம் படைச்சுட்டா, இதை ஆள்றதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு யார் வேணும்? மனுஷன் வேணுமே. ஏன்னா எல்லாம் படைத்தான், எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான், தன்னை வணங்குறாங்க. ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை இத்தனையும் படைச்சு மனுஷனை ஏதோ ஒரு வித்தியாசமாக படைக்கலை. ஏன்னா நீ இறைவனை பார்த்தா மனுஷனை பார்க்க. அதனால தான் மனித சாயல்ல தான் நாம் இன்னைக்கு வாசிக்கிறோமே. பின்பு எல்லாவற்றையும் படைத்த தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே. யார? தன்னையே சொல்லிக்கிட்டார். அதனாலதான் இயேசு இந்த பூமியில் வரும்போது தன்னை போல பிறனை நேசின்னு சொன்னார். உனக்கு பிறன் யாருன்னு கேட்டார். எனக்கு கண்பானுடைய தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அதனாலதான் நம்ம மரிக்கும் போது கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே.
நாளும் நெருங்கிடுதே, அவர் நினைவா நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அவர் நினைவா நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் மறந்து விண்ணவர் சாயல் அடைவே, விண்ணவர் சாயல் அடைவே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. இப்படித்தான் மறிச்ச உடனே பாரு, தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். ஏன்னா அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமா வார்த்தையில சொன்னார். சொல்லிட்டு தான் அதை செயலையும் காண்பித்தார். மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையினால முடிச்சுக்கிட்டார். மனுஷனை படைக்கிறதுக்கு வார்த்தையும் பயன்படுத்தினார், பிராக்டிக்கலாகவும் காண்பித்தார். என்ன சொன்னார்? தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்குறது எதுக்கு அதையும் சொல்றார். 27ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக. நல்ல கவனிங்க, மனித வாழ்க்கையில தனியா இருந்தா சந்தோஷம் கிடையாது. அதனாலதான் அந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார். எனக்கு கண்பார்களை மல்கியா எழுதும்போது அதை மிக அழகா எழுதுறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா அவர் ஒருவனை அல்லவா, ஒரே ஒரு மனுஷனை தான் படைச்சார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் அவர் நினைச்சிருந்தா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அத்தனை புல் பூண்டு, அத்தனை மரம் செடி கொடி, அத்தனை ஊர்ற பறக்கிற நடமாடுகிற எல்லாத்தையும் படைத்த தேவன் ஏன் ஒரு கூட்டத்தையே படைச்சிருக்க கூடாதா? முடியாதா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னையே ஒருவனை படைத்தார். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காகத்தானே. ஆனா இந்த தேவ பக்தி உள்ள மனிதனை பெறுறதுக்கு வந்த ஒருத்தனை படைச்சார். எப்படி படைச்சார்? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி, ஆணும் பெண்ணுமா உண்டாக்கி என்ன செய்தார்? சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியில் ஆள்ற எல்லா சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையெழுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வதித்த தேவன் வார்த்தையில சொல்லிட்டு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஏன்னா அவனை ஜீவ ஆத்மாவாக்கணும். அதனால தம்முடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஐயா ஒரு ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அவனை கொண்டு வந்து பண்படுத்துவதற்கும் காப்பதற்கும் 2 வேலை தான் அவனுக்கு கொடுத்தார். என்ன வேலை? பண்படுத்த, காக்கும். சரி, நல்லா கவனிங்க. இப்போ ஆதாம படைச்சாச்சு, மனுஷனை படைச்சாச்சு. அவனுக்கு எல்லாவற்றையும் வேண்டியதெல்லாம் இயற்கை உலகம், அடுத்தாப்புல சோஷியல், 2 விதமாக இருக்குது படைப்பு. ஒன்று இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு காடு சார்ந்த நிலம், மலை சார்ந்த நிலம், அதை மாதிரி பூமி எல்லாம் படைச்சிருக்கார். அதே மாதிரி சமூக அமைப்பு, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம், இதையும் உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு மனுஷனை படைச்சு அந்த ஒரு மனுஷன்லேருந்து அவனுக்கு ஒரு துணையையும் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இவர்களை கூட்டிட்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில். 15ஆம் வசனம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துன்னு வச்சா எப்படி பண்படுத்தியிருப்பான்? நல்லா கவனிக்க. இன்னைக்கு ஒரு நிலத்தை பண்படுத்தோன்னா என்ன வேணும்? சும்மா பண்படுத்திட முடியுமா? கைட்ட கல் எடுத்துட முடியுமா? ஏன்னா தரிசு நிலம் எப்படி இருக்கும்? கல்லும் மண்ணும் கரடு முரணுமா இருக்கும். கரடு முரடாக இருக்கிற அந்த நிலத்தை தான்
சும்மா கிடக்கிற நிலத்தை தான் கொத்தி அதை சோமல்லாமல் அதுக்கு சரிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் விதைக்க முடியும். உடனே விதைச்சிட முடியாது. இவனை பண்படுத்துவதற்கு வைத்தார். பண்படுத்துறதுக்கு என்ன வேணும்? முதல்ல கல் எடுக்கணும்னா கடப்பாறை வேணும். மண்ணை புரட்டி போனால் என்ன வேணும்? மண்வெட்டி வேணும். அது மட்டும் இல்லை, உழுறதுக்கு என்ன வேணும்? கலப்பை வேணும். தண்ணீர் பாய்ச்சறதுக்கு எந்திரம் வேணும். விதைகள்லாம் ஆண்டவர் ஏற்கனவே அந்தந்த விதைகளை முளைக்க வச்சுருக்கா. அதை கொண்டாந்து இதில் போடும்போது தான் அது முளைக்கும். ஆனால் இவருக்கு எந்த ஆயுதம் இருந்துச்சு கையில்? ஏதாவது ஆண்டவர் கூட படைக்கும்போது இந்தாப்பா உனக்கு வேண்டிய ஆயுதத்தையும் படைக்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே. இல்லை, எந்த கொல்லம் இருந்தான்? இதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், தெரியும் நமக்கு. பண்படுத்தணுன்னா சாதாரண காரியம் இல்லை. ஒரு நிலத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பச்சை பசேன்னு தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் விவசாயிகிட்ட போய் கேட்டு பாருங்கள், பிள்ளைய பார்த்த மாதிரி நிலத்தை பார்த்துருப்பான். முதல்ல கல்லெல்லாம் பேத்தெடுத்து அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் பிரட்டி தள்ளி அதில் கொஞ்சம் தண்ணி அடித்து சரிப்படுத்தி அப்புறம் உழுது அதில் பயிர் செஞ்சு அறுவடை பண்ணும்போது தான் அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இத்தனைக்கும் இடையில களை வளர்ந்துடும். களை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? களை கொத்தி வேணும். இதெல்லாம் எங்கே போய் பார்த்தான்? ஆண்டவர் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும்னு தம்முடைய சாயலில் உருவாக்கினார். தமது ரூபத்தின்படி உருவாக்கினதுனால தமக்கு இருந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்? மனுஷனுக்கு கொடுத்தார். அதனால தான் நாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
அதிகாரம் என்பது தேவனால தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர்ல வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஆமா, ஏன்னா அவர் அதிகாரி. யார் இதற்கெல்லாம் அதிகாரினா அதை நாம் அறியணும் சொன்னா அவர் தான் முதல்ல நமக்கு அதிகாரி. தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரிகள் நல்ல கிரியைகளுக்கு மட்டுமல்ல, துர்க்கிரியைகளுக்கு தான் தீவிரமா இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் அதே 3ஆம் அதிகாரத்தில் ரோமர் 3:13 பாருங்க. இதில் அதிகாரத்தை இப்படியும் பயன்படுத்தலாம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ரோமர் 3:13 அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, ரெண்டும் மனுஷன் இருக்கு. உங்க நாட்டில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. இந்த வார்த்தையினாலே படைத்த தேவன் ஆதாமையும் குடும்பத்தோட கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஏதேன்ல வச்சார். ஏதேன்ல வச்சவர் நல்லா எல்லாத்தையும் அனுபவிப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். எனக்கு அன்பானுளே, ஒரு கட்டளை. இப்போ மாதிரி நமக்கு இப்போ 10 கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்யப்பட்டிருக்கு? விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, பிறனுக்கு செய்த என்று இச்சிக்காத, இப்படி நமக்கு 10 கற்பனைகளை எழுதியிருக்கார். ஆனால் ஆதாமுக்கு ஒரே ஒரு கற்பனை. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, ஏன் அவருக்கு 10 கற்பனை எழுதலைன்னாங்க. அவனுக்கு இருந்ததே ஒரே ஒரு பொண்ணு தான் கூட. பிறருக்குரிய ஒன்று இச்சையாது இருப்பாயனா அவன் எதை போய் இச்சுவான்னு கேட்பான்ல. ஆண்டவர் எப்போ ஞானம் உள்ளவர். நமக்கு தான் ஞானம் அப்பப்போ குறுக்கு புத்தி வரும். எனக்கு அன்பானுடைய குறுக்கு புத்தி மனுஷனுக்கு அதிகமாக உண்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல நேரம் இல்லை. ஒரு சலவை தொழிலாளி ஒவ்வொன்றா துவைச்சி ஒவ்வொன்றா அயன் பண்ணி ஒவ்வொன்றா மடித்து கொண்டாந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? மொத்தமாக ஒரே பொட்டமாக கட்டி துவைச்சா எப்படி இருக்கும்? அப்படியே துவைச்சா அப்படியே தேய்ச்சி அப்படியே கொண்டாந்தா எப்படி இருக்கும்? எதுவும் ஒழுங்குங்கிறவமாக செய்யப்படும். ஆண்டவர் அதனால தான் இந்த மனிதனை படைத்து அவனை ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து காப்பதற்கும் அதை பண்படுத்துவதற்கும் வைத்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க. வார்த்தையினால தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதனால தான் யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தால் அது தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் we must spend 5,000 each and every day and each and every month. எல்லா மாதமும் எல்லா நாளும் செலவழிக்கணும். உங்களுக்கும் ஒரு வேளை கர்த்தர் ஏவுதல் இருந்தால் ஒரு நான் நிகழ்ச்சியை தாங்கலாம். அநேகர் கேட்குறீங்க, நிகழ்ச்சியை தாங்கினா ஃபோட்டோ போடுவீங்களான்னு. நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், உங்கள் ஃபோட்டோவை நானே பார்க்க முடியாது. அதனால தான் நான் ஃபோட்டோக்கள்லாம் எதுவுமே போடுறதில்லை. எங்கள் சபையில் நடக்கிற கூட எடுத்து நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா மனுஷனை காட்டி ஒரு நாள் ஊழியத்தில் வர வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இல்லாத மரியாதை மற்றதுக்கு இல்லை. அதனால் நான் வார்த்தையை நம்புகிறவன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள், வேலையில் உயர்வு கிடைத்த நாள், பிள்ளைகள் பட்டம் பெற்ற நாள், ஏன் இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு பதவிக்கு அமர்ந்த நாள், இப்படி வர்ற நாட்களில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஞாயிறு ஆகாரம் கொடுக்க உதவலாம். இவங்களை அழைத்து வர வேன் வாடகை மாதம் 20,000 வருது, இதற்கு கொடுக்கலாம். ஒருவேளை ஐயா 20,000 இதுக்கு நானே ஒரு வேலை தந்தனால அது கர்த்தர் உங்கள் மனசில் ஏவனா நீங்களும் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் இதுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டது? நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வரவும் முடியாது. இப்போ தான் ஒன்றும் இல்லை,
ஃபோன் இருந்தால் போதுமே, எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம், பண பரிவர்த்தனை ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. இது வழியாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது, தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்ற கேளுங்க, அதுக்குரிய இலக்கங்களை உங்களுக்கு தருவேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எமர்ஜென்சி ஒருவேளை நைட்டில் டெலிவரிக்கு போகிறோம், திடீர்னு நைட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா தாராளமாக கூப்பிடுங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஏன்னா அதை விட வேறு வேலை கிடையாது. மற்றபடி காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே கொடுங்க. ஏன்னா நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். உங்கள் ஃபோனை எடுக்கலேன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் தாராளமாக வரலாம். நான் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டி திருப்பி அனுப்பி வைப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் யார் யார் என்னென்ன மனவேதனையோடு என்னென்ன மனபாரத்தோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இந்த நாளில் இதை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன், இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா, ஐயோ இன்னைக்கு போகிறேனே அவரை பார்க்க முடியுமா, என் காரியத்தில் இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்குமா, கோர்ட்டுக்கு போகிறவங்க இருக்கலாம். ஒருவேளை ஐயா தேர்வுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கலாம், ஐயோ இந்த தேர்வில் என் பிள்ளை வெற்றி வருவானா. ஒருவேளை ஒரு திருமண காரியத்திற்காக நீங்கள் புறப்பட்டு போகலாம். உங்கள் பிள்ளைக்கு பெண் பார்க்கவோ அல்லது மகளுக்கு ஒரு மணமகன் பார்க்கவோ நீங்கள் போகலாம், அல்லது ஒரு பிரயாணப்பட்டு போகலாம். நியாயாதிபதிகள் 18:6 போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று ஆசாரியன் சொன்னபடி உங்கள் பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு இந்த ஆண்டு அநேக நன்மைகள் பெருகும் ஆண்டாய் இருக்கட்டும். வியாதி படுக்கையில் இருப்போருக்கு சுகம் பெறும் நாளாய் அமையட்டும். வேதனையோடு கண்ணீரோடு பிறரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் மன நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் அவருடைய நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.